லாஸ்ட் வீடியோவில் பர்சனல் லோன் எடுக்கணும்னா சிபில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிபில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப எப்படி பர்சனல் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிபில் ஒரு 400-500 தான் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, ஆல்ரெடி ஏதாவது லோனில் கட்டாமல் பெண்டிங் அமௌண்ட் விட்டு வச்சிருப்போம். ஆல்ரெடி லோன் எடுத்திருப்போம், அதை கட்டாமல் விட்டு வச்சிருப்போம். ஏன்னா அப்படி விட்டு வச்சிருந்தா தான் சிபில் கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணணும். வேறு ஏதாவது இஎம்ஐ இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இஎம்ஐயை அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஆன் டேட்லேருந்து இஎம்ஐ அக்கௌண்ட்லேருந்து பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி பாஸ் பண்ணால் சிபிலும் இன்க்ரீஸ் ஆகும், ட்ராக்கும் கிடைக்கும். இல்லை இது வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த லோனுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேரில் கோல்டு லோன் வைக்கணும். கோல்டு லோன் வச்சு ஒரு 4 months 5 months கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு 600-700க்கு மேலே போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் உடனே பர்சனல் லோன் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கின லோன்ஸ் எல்லாம் டிலே பேமெண்ட் இருக்கனால எடுத்த உடனே தரமாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணணும்னா ஒரு கன்சியூமர் லோனோ 2-wheeler லோனோ அந்த மாதிரி செக்யூர்ட் கேட்டகரியில் இருக்க ஏதோ ஒரு லோன் எடுக்கணும். அதை எடுத்து அதை ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன் டேட்டில் அக்கௌண்ட் வந்து இஎம்ஐ பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணும்போது இப்போ ட்ராக் கிடைச்சிரும். இப்போ கரெக்டாக தான் பே பண்ணுறாங்கிறக்கான ட்ராக். அதுக்கப்புறம் பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதுதான் ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பரான வேலை பர்சனல் லோன் எடுக்கிறது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தரேன்.